நீங்கள் தான் சீதாவோட அக்காவா? சீதா இப்படியே இருந்தால் சீதாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும்பா. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? சரி டாக்டர், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். அம்மா, நீ இப்படியே பயந்துட்டு இருக்காத. அவர்கிட்ட பேசுமா. நான் போய் சீதாவை பார்க்குறேன். நீ அவர்கிட்ட போயிட்டு எடுத்து சொல்லுமா. நீ எடுத்து சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பாருமா. நீ ஏமா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற. கண்டிப்பாக பேசுமா, அவர் ஓகே சொல்லுவார். அடிப்பொடி சீதா, எங்கடி நான் சொன்னா உன் புருஷன் கேட்க போறாரு? மாப்பிள்ள அவர் சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாரு. நாம சொல்றதவா கேட்க போறாரு? சரி, நான் பேசி பார்க்குறேன். பார்க்கலாம், பேசி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நீ போய் ஃபஸ்ட்டு சீதாவை பாரு. நான் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு மாப்பிள்ளைகிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே பேசலாம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சீதா வெடி சீதா, நீயே இதே நேற்று சீதாவும் நினச்சி இதே நினச்சி குழம்பிட்டே இருந்தா. நீயும் இதே சரி, நீ போ, பார்த்துக்கலாம். ஐயோ, என் புருஷன் என்ன சொல்ல போறான்னு வேற தெரியலையே. பாபா 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 பாபா. ஐயோ மனோஜ், நீ என்ன சொல்கிறனே ஒன்றுமே புரியல மனோஜ். கரெக்டாக பேசு மனோஜ். இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு தயவு செஞ்சு போய் படுமா. ஏய், என்னடி அங்க மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்க? மனோஜ் எனக்கு பார்த்துக்க தெரியாதாடி? நீ போடி, நான் பார்த்துக்கிறேன் மனோஜ. அத்தை, அது வந்து பாபா 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 பா. ஐயோ, ரோகிணி, இவன் என்ன சொல்கிறான்னு என்னன்னு கேட்டு சொல்லுடி. அத்தை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றாங்க. அவன் சொல்கிறானா இல்லை நீ உன் மனசில் இருக்கிறத சொல்கிறியாடி? டேய் மனோஜ், அப்படிதான் சொன்னியாடா நீ? ஐயோ, என்னால பேச முடியாதுன்னு வச்சு செய்யறாங்களே, நான் என்ன செய்வேன்? ஏய், நீ ஏதோ சொல்கிற, அவ ஏதோ சொல்கிறா. ரெண்டு பேரும் என்னடா இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த மனோஜ் நம்மளை மாட்டி விட்டுற போறானே, என்ன பண்ண போறான்னு தெரியல. மனோஜ், நான் சொல்கிறத கேளு. இல்லை அவள் சொல்கிறத கேட்பியா? நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம். அவள் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். டேய், இதாண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஐயோ, என்னால பேச முடியலையே, என்னை விட்டுருங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. மனோஜ், நீ உங்க அம்மா சொல்றதே கேட்டுட்டே இரு. அப்புறமா இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். மீனா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? ரெடியாக இருக்கு மாமா, சாப்பிடுங்க மாமா. மாமா, இன்னும் பிரச்சனை முடியல மாமா. என்ன ஆக போகுதுன்னே தெரியல மாமா. சரி விடுப்பா, நான் முத்து வரட்டும். கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசுறேன்ப்பா முத்து கிட்ட. சரி மாமா. என்ன மீனா, சாப்பிட்டியா? நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். நான் பிரியாணி சாப்பிட போறேன். உனக்கு பசிச்சா வீட்டில் என்ன இருக்குதோ பழச போட்டு சாப்பிடு. ஏங்க நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்க? உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனு வீட்டில் நான் பார்த்து சமைச்சு வச்சுருக்கேங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படி தான் சாப்பிட போறேன். என்ன பண்ணுவேன்?